உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இந்த மாதம், அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது, உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. முதல் பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பெயர்ச்சி. குரு வந்தால் கோடி நன்மை, குரு பார்த்தாலும் கோடி நன்மை. அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, ராகு கேதுக்களோட பெயர்ச்சி. ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது, கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இந்த 2 கிரக பெயர்ச்சிகளோடு மட்டுமல்லாது, மாதக்கோள்களா இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்த கடைசி வரையும் பாருங்க. உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மீனம் ராசி காலபுருஷனின் 12வது ராசி, குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த மே மாதத்துல எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள்ல முன்னெடுக்கலாம், முயற்சி செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7.5 சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வருடம் முழுக்கவாகவே உண்டு. அப்போ ஒரு கவனம் அப்படிங்கிறது அவசியம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தொழில், வேலை, வருமானம் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது. இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 14ஆம் தேதி வரக்கூடிய மே 14 வரக்கூடிய குரு பயிற்சி, 18ஆம் தேதி இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை உங்களுக்கு தர இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உங்க ராசிக்கு 3-8 சுக்கிரன் ராசியிலே உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம். ராசிக்கு 11-12 கூடையவங்க பாருங்க, மறைந்த அதிபதிகள் எல்லாம் 2 பேருமே ராசியிலே அமர்ந்திருக்காங்க. லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அவர் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனியாக. அடுத்து 3-8 கூடையவர். 8 அப்படிங்கிறது என்னன்னா, மனஸ்தாபம், அசிங்கம், அவமானம், கண்டம், துரோகங்கள், நிம்மதி இல்லாத தன்மை, அலைச்சல், வேலை தொழில் சார்ந்த அலைச்சல், மன உளைச்சல், பயணங்களில் நெருக்கடிகள், பயணம் சார்ந்த இடையூறுகள், இன்னல்கள், பிறரால் ஏற்படும் துன்பங்கள், இயற்கையால் நடக்கும், விதியால் நடக்கும் விஷயங்கள் அனைத்துமே அதுதான். அப்ப உச்ச பலம் பெற்று இருக்குது. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து உங்க ராசிநாதன் எப்படி இருக்கிறார், வீடு கொடுத்தவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, 4ஆம் இடத்துல சுககுருவாக நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தில் மறைந்து இருந்தவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ஒரு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்ப இது ஒன்னே போதும் உங்களுக்கு. என்ன விதமான மாற்றத்தை தரப்போறார், அவரோட பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு, சூப்பரா இருக்க போகுது. 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த இடமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை தர இருக்குதோ, உங்களுக்கு சிரமத்தை தர இருக்குதோ, அந்த இடங்கள் எல்லாம் கச்சிதமாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான், குரு பார்த்தால் கோடி நன்மைகள்,
குரு பார்த்தால் சகல தோஷங்களும் சகல துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அற்புதமாக அந்த இடங்கள்லாம் பார்க்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னேன், 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணைந்து ராசியில் அமர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு. 8ஆம் இடத்தையே குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடைஞ்சல்கள் அனைத்துமே தவிடுபடியாயிரும். பிரச்சனையே இல்லை, பயமே வேண்டியதில்லை, துளியளவும் பயம் வேண்டியதில்லை. அப்ப ஜென்மச்சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8ஆம் அதிபதி உச்சமாயிருக்காரேன்னு பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. அப்ப இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்க போகுது. என்ன நல்லது நடக்க போகுது, எது சார்ந்த நல்லது அதிகமா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, தொழில். ஃபர்ஸ்ட் தொழில். மீனராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. தொழில் வாய்ப்புகள் எக்கச்சக்கமா கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொடங்குங்க, தாராளமா ஜெயிக்கலாம். தொழில குரு பார்த்துட்டார் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வளர்த்து விட்டுருவார். நல்ல உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. ஏன்னா பார்க்குற இடம் உயர்ந்த இடம், உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அப்ப தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. தொழில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடையும். அடுத்து 2வது, முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வந்து குமியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். அடிக்கடி பயணங்கள் போறது மாதிரி இருக்கும். இடமாற்றங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகணும் திட்டமிட்டுங்க. அற்புதமான காலகட்டம். மீனராசி அன்பர்கள் வெளிநாட்டுல தான் போய் வேலை பார்ப்பேன், வெளிநாட்டுல தொழில் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பிறப்பு ஜாதகத்தை பாருங்க, தாராளமா செய்யுங்க. வெளிநாடு, வெளியூர், வெளி மக்கள், வெளி தேசம் அப்படிங்கிறதெல்லாம் அற்புதமா இருக்கு. உங்களுக்கு முகம் தெரியாத நண்பர்கள், திடீர் அறிமுகமானவர்கள், வேற்று மதத்தினர், வேற்று மொழி பேசுபவர்கள்லாம் அற்புதமா உதவி செய்ய போறாங்க. மிகப்பெரிய லெவல்ல தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவங்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. எதெல்லாம் உங்களுக்கு இன்னல் தரக்கூடிய அதெல்லாம் லாபமாக மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். இனிமேல் அப்படிதான். அப்ப எதெல்லாம் கஷ்டம்னு வாழ்க்கையில நினைக்கிறோமோ அங்கேதான் உங்களுக்கு பெரிய லாபமே கிடைக்க போகுது. அப்ப அலைச்சல்னு நினைக்க போறீங்க, அதுலதான் மிகப்பெரிய லாபம். விரயம்னு நினைக்க போறீங்க, அதுலதான் லாபம். அப்ப வெளிநாடு வெளியூர் போறதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், லாபத்தை தரப்போது. தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம்லாம் அற்புதமா இருக்கு. ஜெயிக்க போறீங்க. மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பதவி உயர்வு அப்படிங்கிறது சில பேருக்கு ரொம்ப அற்புதமா ஏற்படும். வேலை அமைப்புகள்ல, தொழில் அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலை அமைப்புகள் இருக்கும், பதவி உயர்வு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இடமாற்றம், பதவி உயர்வோட நடக்க போகுது. அரசு துறையில, ஐடி செக்டார்ல, அடுத்து பிரைவேட் இயந்திர தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுடன் கூடிய வேலை மாற்றம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு. அது வெளிநாட்டுக்கு மாற்றம். இங்க ஒரு பிரான்ச்சு, அங்க ஒரு பிரான்ச் இருக்குன்னா வெளிநாட்டுக்கு இடமாற்றம் போயிட்டு வர்றது மாதிரி இருக்கும், அல்லது மாநிலம் விட்டு மாநிலம் மாறுறது மாதிரி இருக்கும். இப்படி பல்வேறு விதமான இடமாற்றங்கள். இல்லை உள்ளுக்குள்ளே இன்டர்னலா போஸ்டிங், ஹையர் போஸ்டிங்க்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. அப்ப ஜென்மச்சனியில உங்களுடைய ராசிநாதன் பார்வையால் நடக்கக்கூடிய அற்புதங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்திலேருந்தே தொடங்க ஆரம்பிக்குது. அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன நட்சத்திரம், என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு நடக்குது, யோகமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பாருங்க. பார்த்துக்கிட்டு இதற்கான முயற்சிகளை எடுங்க. இதை எதிர்பாருங்க, அற்புதமாக இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத பெரிய தொட போறீங்க. வெற்றி உங்க பக்கம். ரொம்ப அழகா இருக்குது. கடவுள் உங்க பக்கம், உங்களோட வளர்ச்சிக்கான பக்கத்தை திருப்பிட்டார். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்துல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும்.
பெயர் புகழ் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சொந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வேலை உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த அமைப்புகள்ல அதிகமா ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவங்களுக்கு இந்த காலகட்டத்தை தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உடல் மனம் சார்ந்த விஷயத்துல கவனம் எடுத்துங்க. யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்களை கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. அடுத்து என்னன்னா ரேவதி நட்சத்திரம். அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் மனசுல ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. எதிரியையும் வெல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் இருக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா 6 2 புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு வெற்றி ஏற்படும். அதே போல வேலை நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். அதே போல கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். வீடு வண்டி வாகனங்கள் மூலமா நல்ல வருமானம் வரும். இது சார்ந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்களாம் நல்ல வருமானம் வரும். அப்ப நல்ல லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதம் இந்த மாதம். முன்னேற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல நல்லபடியா இருக்கும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்க சாதிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய மாதம். நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சார்ந்த முயற்சிகள் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.